ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். கடவுளின் தேசம்னு சொல்லப்படக்கூடிய கேரளாவில் ஒரு குழந்தை பிறந்து 18 மாதங்களே ஆன ஒரு 1.5 வயது குழந்தையினுடைய உடம்புல 51 காயங்களோடு அந்த குழந்தை இறந்து போயிருக்குது. இது கடவுளின் தேசம் அல்ல, இந்த ஒட்டுமொத்த பூமியுமே இன்னைக்கு குழந்தைகளை வரவேற்கக்கூடிய, குழந்தைகளை கொண்டாடக்கூடிய இடத்துல இல்லை. போயிட்டு வா அர்ஷித்ன்னு சொல்லி ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவும் அந்த பிஞ்சு குழந்தைக்கு வழி அனுப்பு விழா நடத்திட்டு இருக்காங்க. இந்த குழந்தையினுடைய ஸ்டோரியில உண்மையாவே நடந்த விஷயங்கள் என்ன, இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கேரள மாவட்டம் திருவனந்தபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பனவூர்ங்கிற ஒரு கிராமத்துல அகிலா மற்றும் அஷ்கர் இந்த 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அகிலாவுக்கு ஏற்கனவே திருமணமாகி அந்த கணவர் சூசைட் பண்ணிட்டு இறந்துட்டதா சொல்றாங்க. அந்த கணவருக்கு பிறந்த குழந்தை தான் இந்த அர்ஷித். பிறந்து 1.5 வயது தான் ஆயிருக்கு இந்த குழந்தைக்கு. அகிலா அதற்கு பிறகு இந்த அஷ்கர் கூட இணைந்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அகிலா பை ப்ரொஃபஷன் ஷீ இஸ் எ ஸ்டேஜ் டான்சர். பல ஊர்களிலும் நடக்கக்கூடிய விழாக்கள்ல, திருவிழாக்கள்ல, ஃபங்க்ஷன்ஸ்ல போயிட்டு ஸ்டேஜ்ல நடனமாடக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனை சேர்ந்தவங்க தான் அகிலா. அகிலாவுக்கும் அஷ்கருக்கும் எப்படி தொடர்பு ஏற்பட்டுச்சு, அவங்களுக்கு இடையில என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதெல்லாம் பத்தி இப்போ போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அஷ்கருக்கு அகிலாவுடைய குழந்தை அர்ஷித் மேல துளியும் விருப்பம் இல்லை. தொடர்ச்சியா அந்த குழந்தையை துன்புறுத்திக்கிட்டே இருந்திருக்கிறான். அதுவும் சொல்லணும்னா சொல்றதுக்கே ரொம்ப சங்கடமா இருக்குது. சிகரெட் எடுத்து அந்த குழந்தையை சுடுறது, உடம்பு முழுக்க கிட்டத்தட்ட 51 இடங்களில் சிகரெட்டால் சுடப்பட்ட காயங்கள் அந்த குழந்தையினுடைய உடம்புல இருந்திருக்கு. இதனுடைய உச்சகட்டமாக அந்த குழந்தையினுடைய 2 கைகளும் உடைக்கப்பட்டிருக்குது. யோசிச்சு பாருங்க, 1.5 வயசு குழந்தை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க தடுக்கி விழுந்தாலே ஒரு நிமிஷம் நமக்கு அப்படியே மனசெல்லாம் பதறும். அப்படிப்பட்ட சூழல்ல 1.5 வயசு குழந்தையினுடைய 2 கைகளை உடைச்சிருக்காங்க. இந்த குழந்தை இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல இருக்குதுங்கிறது சில வாரங்களுக்கு முன்பாக ஒரு யூடியூப் சேனல்ல, அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு யூடியூபர் பதிவு செய்த ஒரு வீடியோல இந்த குழந்தையினுடைய ஒரு சின்ன ஷார்ட் வந்துட்டு போயிருக்கு. 2 கைகளும் முறிந்து கட்டு போடப்பட்ட நிலையில் இருந்த அந்த குழந்தையினுடைய போட்டோ சமூக வலைதளங்கள்ல அப்பவே சின்ன ஒரு அதிர்வலையை ஏற்படுத்திருக்கு. ஆனா அது ஒரு பெரிய இஷ்யூவா மாறாம போனதுனால அந்த குழந்தை மீட்டெடுக்கப்படாமல் போயிடுச்சு. இந்த போட்டோவை பார்த்ததற்கு பிறகு அந்த அகிலாவுடைய அம்மா என்ன பண்ணிருக்காங்கன்னா, தன்னுடைய பேர குழந்தை ஏதோ ஒரு துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருக்கிறதுக்கான சாத்தியம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அகிலா கிட்ட போன் பண்ணி கேட்டபோது, இல்ல சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்துட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய சமாளிச்சிருக்காங்க. உடனடியாக அகிலாவுடைய அம்மாவே தன்னுடைய மகளுடைய மேல் இருக்கக்கூடிய சந்தேகத்தின் காரணமாக அவங்களே போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் அப்ரோச் பண்ணி ஒரு கேஸும் கொடுத்திருக்காங்க. ஆனா அதை போலீசார் முறையாக விசாரிக்கல, அல்லது போலீசார் விசாரிச்ச போது இவங்க சொன்ன பதில கேட்டு போலீசார் அதை முறையா விசாரிக்காம அதை விட்டுட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அந்த குழந்தையை அப்ப காப்பாத்திருக்கலாம், அதற்கான வாய்ப்பும் மிஸ் ஆயிடுச்சு. தொடர் சித்திரவதைகளுக்கு உள்ளான அந்த குழந்தையை இந்த அஷ்கருங்கிற இந்த சைக்கோ ஒரு நாள் கொல்றதுன்னு முடிவெடுத்துட்டான். சோ குழந்தையினுடைய வாயில் உணவை வைத்து அழுத்தி மூச்சு திணற அந்த குழந்தை ஒரு மாதிரி மயக்க நிலைக்கு போகும்போது பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த குழந்தையை காப்பாற்ற முடியல, அந்த குழந்தை இறந்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அப்பதான் டாக்டர்ஸ் அந்த குழந்தையினுடைய முழு உடம்பையும் எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது நிறைய இன்டர்னல் ப்ளீடிங் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மூளையில் ரத்த கசிவு இருக்கலாம்னு கணிச்சதுனால உடற்கூராய்வு செய்திருக்காங்க. உடற்கூராய்வு செய்து பார்க்கும்போது அந்த குழந்தையினுடைய உள்ளுறுப்புகள் மிகவும் மோசமான நிலையில் இருந்திருக்கிறது. குழந்தையினுடைய மூளையிலையும் ஒரு ரத்த கசிவு, அதாவது மண்டை ஓட்டில் ஒரு ரத்த கசிவு பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் தங்களுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அந்த குழந்தைய செவுத்துல அடிச்சு அஷ்கர் கொண்டு இருக்கலாம், அதற்கு இந்த அகிலா உடந்தையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போலீசார் தங்களுடைய விசாரணையை துரிதப்படுத்தியிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அகிலாவுடைய முதல் கணவர் சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டாருன்னு சொன்னோம் இல்லையா, அவருடைய அந்த தற்கொலைக்கு காரணம் என்ன, அது உண்மையாவே தற்கொலை தானா அல்லது வேற ஏதாவது காரணங்களா என்ற கோணத்திலும் இப்போ இந்த விசாரணை தொடருது. ஒரு 1.5 வயசு குழந்தைய அடிச்சு கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த ஒரு வன்மம் அந்த அஷ்கருடைய மனதில் எப்படி வந்தது அப்படிங்கிறது இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வியா எழுந்திருக்கு. சமூக வலைதளத்தில் அந்த குழந்தை அர்ஷித் 2 கைகளையும் கட்டுப்போட்ட நிலையில் இருக்கக்கூடிய புகைப்படங்களை பலரும் பகிர்ந்து, இந்த பூமி உனக்கான இடம் இல்லை அர்ஷித், இந்த பூமியில நிறைய மனிதர்கள் இல்லை, மிருகங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அதனால நீ திரும்பவும் சொர்க்கத்துக்கே போயிடு அப்படின்னு சொல்லி வழி அனுப்புறோம். ஆனால் எத்தனை அர்ஷித்தை இப்படி நம்ம வழி அனுப்ப போறோம்? இங்க உறவுகளில் இருக்கக்கூடிய சிக்கல்களை, இது போன்ற மனித மனதுக்குள்ளார படிஞ்சிருக்கக்கூடிய வக்கரங்களை பற்றி நம்ம உடைத்து பேசி சமூகத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்த வேண்டிய ஒரு அலாரம் அடிக்கிற ஒரு சூழலாகத்தான் நான் இதை பார்க்குறேன். ஒரு அபாயகரமான சூழலை நோக்கி நம்ம நகர்ந்துகிட்டே இருக்கோம். இங்கே தனி மனித உறவுகளில், குடும்ப உறவுகளில் வரக்கூடிய சிக்கல்கள், அதிலிருந்து தோன்றக்கூடிய இந்த புதிய உறவுகள், அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இப்படி ஒவ்வொரு விஷயமும் ஒரு சங்கிலி தொடர் மாதிரி இந்த விஷயங்கள் நீண்டுகிட்டே போகிறத நம்மளால பார்க்க முடியுது. அகிலா என்ற ஒரு பெண், அவங்க ப்ரொஃபஷனை விட்டுருங்களேன், அவங்களை ப்ரொஃபஷனை வச்சு ஒரு 3 அனுமானத்தோடு நம்ம அணுக வேணானே வச்சுப்போம். ஆனால் அந்த ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய குழந்தையை பார்த்துக்கிறதுல, அதாவது திருமணமாகி கணவர் இறந்து போன பிறகு அவங்களுக்கு இன்னொரு வாழ்க்கை துணை வேணுமா வேணாமாங்கிற டிஸ்கஷனுக்குள்ள நான் போக விரும்பல. எல்லோருக்கும் ஒரு வாழ்க்கை துணை வேணும், அவங்களும் தங்களுக்கான ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்ததுல தப்பு கிடையாது. ஆனா அப்படி தேர்ந்தெடுத்த ஒரு நபர் தன்னை துன்புறுத்தினா கூட அதை ஏற்றுக்க முடியாது. அதுவே டொமஸ்டிக் வயலன்ஸ் தான். அதையே அவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாங்கிற போது தன்னுடைய குழந்தை எந்த வகையிலும் அந்த குழந்தை அந்த துன்புறுத்தலுக்கு தகுதியே இல்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த குழந்தைக்கு அதெல்லாம் டிசர்விங்கே இல்லை. அந்த குழந்தை என்ன மாதிரியான ஒரு உணர்வுல இருந்திருக்கும்? சாதாரணமாக ஒரு குழந்தை தெரியாம போயிட்டு ஒரு சின்னதா
ஒரு வெயில்ல கால் வச்சுட்டா கூட அந்த கொதிக்கும் அந்த வெயில்ல வந்து எப்படி இருக்கும். ஆனா நெருப்பை வச்சு சுட்டிருக்கான். அதை ஒரு தாய் வேடிக்கை பார்த்திருக்காங்க. அவங்க எப்பேற்பட்ட சூழல்ல வேணாலும் இருந்திருக்கலாமே. அந்த அஷ்கர் மிரட்டி இருப்பாரா, அடிச்சிருப்பாரா, அல்லது உயிருக்கு பயந்துகிட்டு இருந்தாங்களா, அல்லது அவங்களும் ஒத்துழைச்சாங்களா, இப்படியான பல கேள்விகள் வருது. அவங்களால ஒருவேளை அந்த குழந்தையை வளர்க்க முடியலைன்னா அந்த இறந்து போன கணவருடைய குடும்பத்திடம் கூட அந்த குழந்தையை கொடுத்திருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு ஆர்ஃபனேஜ்ல விட்டிருக்கலாம், அல்லது தன்னுடைய அம்மா கிட்ட கொடுத்திருக்கலாம். இப்படி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது எதற்காக அவங்க அந்த குழந்தையை தன் கூடவே வச்சுக்கிட்டு அஷ்கர் வந்து அந்த குழந்தையை அவ்வளவு துன்புறுத்துறத சைலண்ட் மியூட் ஸ்பெக்டேட்டரா இருந்து பார்த்தாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்குது. தாய் அப்படிங்கிற ஒரு டேர்ம் பொதுவாக சொல்லுவாங்க, இந்த உலகத்திலேயே வந்து தியாகம்னா தாய் தான். தன்னுடைய குழந்தைக்கு ஒன்றுனா எந்த ஒரு தாயாலையும் தாங்க முடியாது அப்படின்னு. அப்படியான இந்த விஷயங்கள் எல்லாம் இன்றைய சமீப சில 10 ஆண்டுகளுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிக்குள்ளாகக்கூடிய நிகழ்வுகளை நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். சென்னையிலே இதே போல ஒரு இன்சிடென்ட் நடந்தது. உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். தன்னுடைய குழந்தைகளுக்கு தன்னுடைய கையாலேயே தன்னுடைய திருமணம் கடந்த உறவில் இருந்த நண்பர்களோடு சேர்ந்து விஷம் வைத்து கொன்ற ஒரு தாயினுடைய கதையை நம்ம கடந்து வந்தோம். இப்படியான நிகழ்வுகள் அதிகரிக்கிறது. சமூகம் எதை நோக்கி செல்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புது. இன்னொரு பக்கம் அந்த அஷ்கருங்கிற அந்த நபர் அவன் என்ன மாதிரியான ஒரு மனநிலையில் இருந்தா, ஒரு பெண்ணை அவளுடைய திருமண வாழ்க்கை முறிந்ததற்கு பிறகு தன்னுடன் சேர்த்து கொண்டு இன்னும் 2 பேரும் திருமணம்லாம் செய்துக்கல, லிவின்ல தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ அப்படியான ஒரு உறவுக்குள்ளார கொண்டுட்டு வரணும்னு நினைக்கும் பொழுது அவனுக்கு அந்த குழந்தையை பார்க்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு விஷயம் அவனுக்குள்ளார ஒரு உறுத்தலாகவோ அல்லது வந்து அவனுடைய உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ஒரு மிருகத்தை தூண்டக்கூடிய ட்ரிகர் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கு. அது அந்த குழந்தையை பார்க்கும் போதெல்லாம் அந்த அகிலாவுடைய இறந்து போன கணவருடைய முகம் தெரிஞ்சதா, இல்ல அவன் எப்படிப்பட்ட ஒரு மனிதன், அவன் ஏன் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் செய்தான் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அந்த மனித மனதுக்குள்ளார இருக்கக்கூடிய வக்ரங்கள் வந்து விஸ்வரூபம் எடுத்து யோசிச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப பயமாவும் அருவருப்பாவும் அச்சமூட்டக்கூடிய விதத்திலையும் இருக்குது. நமக்கு யாரோ ஒருத்தங்களை பிடிக்கலைன்னா கூட அவங்கள வந்து கொல்லணும்னு நினைக்க மாட்டோம். வார்த்தைகளால ஒரு விஷயங்கள் சொல்றது ஓகே. ஒரு கோபத்தின் அடிப்படையில் மனசுல இருக்கக்கூடிய அந்த ஆதங்கத்தின் அடிப்படையில் உன்னை என்ன பண்றேன் பாருன்னு பேசக்கூடியவங்க எல்லோருமே அப்படி சொல்லக்கூடிய நபர்களை ஏதோ ஒன்று பண்ணிடுறது கிடையாது. அப்படி பண்ணா இந்த ஒட்டுமொத்த உலகத்துல தினசரி பல லட்சம் பேர் தன்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் கோபங்களின் காரணமாக செத்து மனுஷிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு குரூரமான புத்தி எங்கிருந்து வருது? தொடர்ச்சியா ஒரு குழந்தை 51 இடங்கள்ல யோசிச்சு பாருங்க. ஒரு 1.5 வயசு குழந்தைங்கிறது எவ்வளவு இருக்கும்? இவ்வளவுதானே இருக்கும். இந்த அளவு இருக்கக்கூடிய ஒரு குழந்தையினுடைய உடம்புக்குள்ளார 51 காயங்கள், செவுத்துல எடுத்து அந்த குழந்தையை அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வரும்போது என்ன மாதிரியான ஒரு பிஹேவியர், என்ன மாதிரியான ஒரு சைக்கோ அப்படிங்கிறத தாண்டி என்ன வார்த்தை இருக்குன்னு எனக்கு தெரியல. எப்படி அப்படிப்பட்ட ஒரு செயலை அவன் செய்தான்? அதற்கு பிறகு நடந்த விஷயங்கள், அந்த செவுத்தில் இருந்த ரத்த காயங்கள், அந்த குழந்தையினுடைய ட்ரெஸ், இது எல்லாத்தையும் தொடச்சது அகிலா, அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் எரிச்சது அகிலா. தன்னுடைய குழந்தை கொல்லப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சு அதை மீறி அஷ்கருக்கு அவங்க உடனடியாக இருக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த அவசியம் எங்கிருந்து வருது அப்படிங்கிற பல கேள்விகள் எழுப்புது. இதில் உடனடியாக இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு இந்த 2 பேருக்கும் மிக கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்ற குரல்களை நம்ம பார்க்கிறோம். பொதுவாக இந்த மாதிரியான குற்ற செயல்கள் நடக்கும் பொழுதெல்லாம் நம்ம வந்து அந்த அரபு நாடுகளை சுட்டி காட்டி அந்த நாட்டில் வந்து கல்லாலே அடிச்சு கொள்வாங்க, இந்த நாட்டில் வந்து உடனடியாக தூக்கில் போடுவாங்க, இந்த நாட்டில் தலையை வெட்டுவாங்கலாம் சொல்லுவாங்க. பட் ஒரு பக்கம் பார்த்தா இந்த உயிர் பலி வாங்கக்கூடிய பனிஷ்மெண்ட்ஸ், இந்த கார்பரல் பனிஷ்மெண்ட்ஸ் சொல்லக்கூடிய இதெல்லாம் வந்து இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய இந்த நாகரிக உலகத்தில் குறிப்பாக சொல்லணும்னா இன்னைக்கு கொலை குற்றவாளிகள் ஒரு மிகப்பெரிய ஒரு கொடும் செயலில் ஈடுபடக்கூடிய ஒரு பாலியல் குற்றங்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு கூட இங்க வழக்காடு மன்றங்கள்ல நீதி இருக்குது. காந்தியை கொன்றவருக்கு கூட வழக்காடுவதற்கான வாய்ப்பை கொடுத்ததுதான் நம்மளுடைய இந்திய நாட்டினுடைய சட்டம், நீதிமன்றத்தினுடைய அமைப்பு முறை. சோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இப்படியான நபர்களை உடனடியாக எந்த விதமான தண்டனைக்கும் உள்ளாக்க கூடாதுன்னு ஒரு பக்கம் சொன்னாலும், இன்னொரு பக்கம் மனசு ஓகே அது வந்து என்னவா கிடந்து துடிக்குது எல்லோருக்கும்னா உடனடியாக இவர்களை கொல்ல வேண்டும், உடனடியாக இவர்களை கொல்லணும், இவர்களெல்லாம் வந்து வச்சு பார்க்கவே கூடாது, இவங்களை வந்து உடனடியாக அவங்களுக்கு உச்சபட்சமான தண்டனை என்னவோ, அந்த குழந்தை எப்படியான சித்திரவதைகளை அனுபவிச்சதோ அப்படியான சித்திரவதைகளை இவர்களை அனுபவிக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற குரல்கள் எழுது. ஆனால் அப்படிப்பட்ட சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்முடைய சட்டம் கொடுக்கவில்லை என்ற காரணத்தினால் அதிகபட்ச தண்டனையாக இவர்கள் இருவருக்கும் மரண தண்டனை கொடுக்க வேண்டும், அதை உடனடியாக காலம் தாழ்த்தாமல் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு குரல்கள் சோசியல் மீடியாவில் பதிவாகிறதையும் பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் இந்த குடும்ப உறவுகளுக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையற்ற தன்மை இது என்னென்ன மாதிரியான ஒரு உறவு சிக்கல்களை ஒரு குடும்பத்துக்குள்ளார கொண்டுட்டு வருது. காலமாக நம்முடைய சொசைட்டில வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டெப் மாம் கல்ச்சருங்கிறது உண்டு. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக கூட பார்த்தோம், அல்லது ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா பல வீடுகள்ல இந்த சித்தி கொடுமைகள், அல்லது சமூகத்திலேயே சித்தி கொடுமைகள், சினிமா திரைப்படங்கள்ல இந்த சித்திங்கிற கேரக்டரை வந்து ஒரு வில்லி மாதிரி காட்டுறது, அந்த சித்திங்கிறவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிறகு அந்த குடும்பத்தில் ஏற்கனவே பிறந்து வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய குழந்தை வந்து துன்புறுத்துறது, இந்த மாதிரியான ஒரு சில கிளீஷேவான விஷயங்களை நம்ம பார்த்திருப்போம். இன்னைக்கு இந்த ஸ்டெப் மாம் கல்ச்சர் மாதிரியே கடந்த 15-20 ஆண்டுகள்ல பெண்களுக்கும் மறுமணம் செய்வது அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் அதிகமானதற்கு பிறகு, அதாவது டிவோர்ஸ்க்கு பிறகு அல்லது ஒரு கணவர் இறந்துட்டாருன்னா பெண்ணுக்கு வந்து திருமணம் செய்யறதுங்கிற கல்ச்சர் வந்து கடந்த ஒரு 25 ஆண்டுகள்ல கொஞ்சம் அதிகமாவே தமிழ்நாட்டில் வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டெப் டாட் கல்ச்சரும் வந்திருக்குது. இந்த ஸ்டெப் டாட் கல்ச்சரோடு மட்டும் நிற்காமல் இது போன்று ஒரு திருமணத்திலிருந்து பிரிஞ்சு வர்றது, டிவோர்ஸ் வாங்குறது, டிவோர்ஸ்க்கு பிறகு திருமணமே பண்ணிக்காம வேறொரு ஆணோடு சேர்ந்து வாழ்றது, முந்தைய திருமணத்தில் தான் பெற்ற குழந்தையோடு சேர்ந்து இந்த ஆணுடன் வாழ்வது, இந்த மாதிரியான சில உறவு சிக்கல்கள், இதுக்கெல்லாம் வந்து இந்த ஸ்டெப் டாட் மாதிரி இன்னும் சில
டேர்ம்ஸ் எல்லாம் இன்னும் வரல. ஓகே, ஸோ இதற்கான இந்த டெர்மினாலஜிஸ்லாம் இன்னும் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட உறவுகள் சமூகத்தில் பிரிவைல் ஆகிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு ஆணுக்கு கல்யாணமாகி அவனுடைய மனைவி இறந்தோ அல்லது விவாகரத்து ஆனதற்கு பிறகோ அந்த ஆண் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வது என்பது காலம் காலமாக இருக்கக்கூடிய கல்ச்சர். ஆனால் கடந்த 20-30 ஆண்டுகள்ல வந்து இந்த புதிய ஒரு சிஸ்டம் இருக்கு இல்லையா, தவறு கிடையாது. இது சரியா தவறாங்கிற டிபேட்குள்ளாரே நான் போல, இதுவும் அவசியம். ஒரு ஆணுக்கு துணை வேணும்னா ஒரு பெண்ணுக்கும் துணை வேணும் தான். ஆனால் இந்த ஸ்டெப் டாட் கல்ச்சர் அதிகமானதற்கு பிறகு இப்படியான சிக்கல்கள் அதிகமாக வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படின்னா இது வந்து ஒரு தனிநபர் சார்ந்த இஷ்யூ அப்படின்னு நம்ம இதை ஒதுக்கிட முடியாது. அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கிறத வச்சு இது ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய ஒரு பிரச்சனையாக அல்லது ஒட்டுமொத்த சமூகமும் இப்படிதான் இருக்குது நம்ம பொதுமைப்படுத்த முடியாதுங்கிறத ஏத்துக்கிட்டாலும் கண்டிப்பாக ஒரு விஷயத்தை உறுதியா சொல்ல முடியுது. என்னன்னா, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாரையுமே ஒரு மிருகம் இருக்குது. அந்த மிருகம் சில நேரங்களில் மிருகம் அப்படின்னு சொன்னா கூட அது கேவலமா இருக்கும், மிருகங்களை கேவலப்படுத்துற மாதிரி இருக்கும். அதை விட தாண்டிய மிருகத்தன்மையோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உதாரணம். 100% லிட்டரசி ஸ்டேட், நாங்க வந்து முற்போக்கானவங்க, நாங்க வந்து கம்யூனிசம் பேசக்கூடிய மாநிலம், எங்களுக்கு வந்து பொது உடைமை சித்தாந்தம் தான், அப்படி இப்படின்னு 1000 வகைகளில் தங்களை முன்னோடி மாநிலமாக முற்போக்கு மாநிலமாக காட்டிக்கொள்ளக்கூடிய கேரளாவில் இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. கேரளால தான் யானைக்கு அன்னாசி பழத்தில் வெடி வச்சு கொடுக்குறாங்க. கேரளால தான் ஒரு ஆதிவாசி அரிசியை திருடிட்டான்னு அடிச்சு கொண்டாங்க. இப்போ 1.5 வயது குழந்தை அடிச்சு கொல்லப்பட்டிருக்காங்க. அதனால கேரளாவே இப்படிதான் அப்படின்னு சொல்லி நான் பொதுமைப்படுத்த விரும்பல. எல்லா இடங்களிலும் இப்படியான மனிதர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இது ஒரு சமூகத்தினுடைய சிக்கல். இந்த சமூகத்தினுடைய சிக்கல்களுடைய அந்த லேயர்ஸை ஒவ்வொன்றா பிரிச்சு பேசணும் அப்படின்னா நிறைய பேசுறதுக்கு இருக்கு. இப்படியான விவாதங்கள் முதல்ல நடக்கணும். இப்படியான உறவு சிக்கல்கள் ஏன் வருதுங்கிறத பத்தின விவாதங்கள் நடக்கணும். இப்படிப்பட்ட விவாதங்களினுடைய தொடர்ச்சியாக இப்பேற்பட்ட ஒரு தவறுகளை செய்பவர்களுக்கான தண்டனைகள் என்ன என்பதையும் நாம வந்து ரீவொர்க் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கோம். ஏன்னா இப்ப சோஷியல் ஆக்டிவிஸ்ட் நிறைய பேர் கிளம்பி வந்து இல்ல அவங்களுக்கு தண்டனை கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் சோஷியல் மீடியால அடுத்த ஒரு செய்தி வர வரைக்கும் நம்ம இதை பத்தி பேசுவோம். அவர்களுக்கு தண்டனை கிடைத்தாலும் தண்டனை கிடைக்காவிட்டாலும் இறந்து போன அந்த குழந்தையினுடைய உயிர் அப்படிங்கிறது திரும்ப வரப்போறது கிடையாது. நம்மளால சோஷியல் மீடியால ரெஸ்ட் இன் பீஸ் ஹர்ஷித் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் போடவும், அந்த குழந்தைக்கு தேவதை போன்ற ரெக்கைகளை வைத்து நீ சொர்க்கத்துக்கு செல் என்று நம்மால் ஒரு போஸ்ட் போடவும் மட்டும்தான் முடியும். அந்த கையாளாகாத தனத்தோடு நாம் செய்யக்கூடிய ஒரு பதிவு மட்டும்தான் நம்மால் முடிந்தது. அதை தாண்டி நம்மால் எதையுமே செய்ய முடியாது இப்படி புலம்புவதை தவிர என்பதுதான் ரொம்ப ஒரு வலியான நிதர்சனம். அப்படியான ஒரு கையாளாகாத தனத்தோடு தான் இந்த வீடியோவையும் நான் பேசு தமிழா பேசல பதிவு பண்றேன். நன்றி, வணக்கம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.